அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பன்னீர் ஃபிங்கர் ஃப்ரை தான் வந்து இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். இதை வந்து நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி வந்து நான், ரொட்டி, புரோட்டா இதுக்கெலாம் வந்து நீங்கள் சைடிஷாக கூட வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ஹோட்டலில் செய்கிற மாதிரியே வந்து அதே மொறுமொறுப்போட உள்ளே வந்து பன்னீர் டேஸ்ட்டோடு எப்படி செய்யலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்க ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பன்னீர் ஃபிங்கர் ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து பன்னீர் எடுத்துக்கலாம். நான் வந்து 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. பன்னீர் வந்து ரொம்ப அதிகமான கூலிங்கில் இருக்கக்கூடாது. ஃப்ரிட்ஜிலேருந்து உடனே வந்து எடுத்து செய்ய வேணாம். நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து கிட்டத்தட்ட 1 ஹவர் வந்து வெளியே வச்சதுக்கப்புறம் வந்து கட் பண்ணிங்கன்னா தான் வந்து உங்களுக்கு கட் பண்ண முடியும். அதே மாதிரி பொரிக்கும் போது வந்து ஈஸியாகவும் இருக்கும். இந்த மாதிரி வந்து நல்ல நேராக வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதெல்லாம் இப்போ இருக்கட்டும். மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் வந்து நான் வந்து 1/4 கப் அளவுக்கு வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது கூட வந்து காரத்துக்காக வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் குறைவாக வந்து மஞ்சள் தூளும், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா, 1/2 டீஸ்பூனுக்கு வந்து மிளகுத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டோட பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வந்து தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட பதன்னு பார்த்திங்கன்னா நமக்கு பஜ்ஜி மாவு, போண்டா மாவுலாம் பண்ணுவோம் பார்த்திங்களா, அதே மாதிரி வந்து இந்த மிக்ஸ் வந்து ரெடி பண்ணணும். இந்த மாதிரி தான் வந்து பதம் இருக்கணும். கட்டிகள் எதுவுமே இல்லாமல் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மிக்ஸில் வந்து நான் உப்பு போட மறந்துட்டேன். அதனால் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இது தனியாக இருக்கட்டும். இந்த பன்னீர் ஃபிங்கர் ஃப்ரைக்கு வந்து நம்ம வந்து பிரெட் கிராம்ஸ் வந்து ரெடி பண்ணணும். நான் வீட்டில் இருக்கிற ப்ரெட்டை வச்சு இந்த மாதிரி வந்து குட்டி குட்டியாக வந்து பிச்சு அதில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நீங்கள் மிக்சியில் போட்டு நல்லா வந்து குறப்பாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் வந்து நல்லாவே குறப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப பேஸ்ட் மாதிரிலாம் அரைக்கக்கூடாது. அதே மாதிரி ரொம்பவும் பொடி பண்ணிட வேணாம். இந்த மாதிரி வந்து திப்பியாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டு அரைச்சிக்கோங்க. இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் வந்து கொட்டி வச்சுக்கலாம். இப்போ இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. அதே போல் வந்து பிரெட் கிராம்ஸும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை வந்து இந்த மாவில் வந்து டிப் பண்ணிடுங்க. அதை எடுத்து மறுபடியும் வந்து பிரெட் கிராம்ஸில் வந்து கோட் பண்ணிடுங்க. ஃபுல்லாக வந்து பிரெட் கிராம்ஸில் வந்து நல்லா வந்து கோட் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. நான் மிச்சம் இருக்கிற பன்னீர்களையும் வந்து இந்த மாவில் வந்து ஃபுல்லாக போட்டு எடுத்துகிட்டு அதே மாதிரி பிரெட் கிராம்ஸில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1/2 மணி நேரம் வந்து ரெஸ்ட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பொரித்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இப்போ நான் பொரிக்கிறதுக்காக வந்து கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பன்னீரை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வந்து சிம்லேயே வச்சுட்டு பொரிச்சுக்கோங்க. இல்லாட்டி சட்டுன்னு வந்து கரிஞ்சிரும். அதனால் வந்து சிம்லேயே வச்சுட்டு நல்லா வந்து பெரட்டி விட்டு வேக வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான மொறுண்டு பன்னீர் ஃபிங்கர் ஃப்ரை வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஹோட்டல்லாம் இந்த மாதிரி தான் வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. நம்ம ஹோட்டலில் வந்து காசு கொடுத்து வேஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து அங்கெல்லாம் கிட்டத்தட்ட 4 பீஸே வந்து 200 ரூபா அந்த மாதிரி ரேட்டு சொல்லுவாங்க. நம்ம ஒரு பன்னீர் பாக்கெட் வாங்கினோம்னா நம்ம ஃபேமிலி ஃபுல்லாமே மொத்தமாகவே சாப்பிட்டுக்கலாம். ஹெல்த்தியாகவும் சாப்பிட்டுக்கலாம். அவங்க என்ன எண்ணெயில் பொரிக்கிறாங்க அப்படின்றது எதுவுமே தெரியாது. நம்ம ஹெல்த்தியாகவே வந்து நம்ம வீட்டில் உள்ள எண்ணெயை வச்சு நம்ம பொரிச்சிக்கலாம். கண்டிப்பாக வந்து இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.